துப்பறிவாளர் அறிவழகன் அவரது தீவிர அறிவாற்றல் மற்றும் கூர்மையான புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்றவர். ஒரு நாள் மாலை மங்கும் நேரத்தில் அவரது அலுவலகத்திற்கு காலார உலா வந்தார். அவருடைய துப்பறியும் கண்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு குற்றத்தின் மீது தன் பார்வையை பதித்தது. குற்றங்கள் குறைந்திருந்த நகரம் மீண்டும் ஒருமுறை குற்றங்களால் சலசலத்தது. இதனால் அறிவழகன் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார். பனிக்கண்ணை மறைக்கும் காலை ஒரு மர்மமான மூடப்பட்ட கடிதம் வந்தது. அது ஒரு நரிதந்திரமான திருட்டு பற்றிய ரகசிய செய்தியை தாங்கி வந்தது. விலைமதிப்பற்ற தலைசிறந்த பொருட்கள் மற்றும் கலைப்படைப்புகள் திருட்டு பற்றிய செய்தி அது. இதனை துப்பறிய முடிவு செய்தார் அறிவழகன். அதைப் பற்றி துப்பறியவும் ஆரம்பித்தார். அவரது விசாரணை கலைக்கூடங்கள் மற்றும் ரகசிய ஏல வீடுகளின் மறைக்கப்பட்ட பாதைகளை நோக்கி சென்றது. தொடர்ந்த விசாரணையின் மூலம் ஒவ்வொரு குற்ற முடிச்சுகளையும் அவிழ்த்த அறிவழகன் கள்ள சந்தையில் திருடிய பொருட்களை விற்கும் திருடர்களின் வலையமைப்பினை கண்டுபிடித்தார். ஆனாலும் அவர்கள் பற்றிய முழு விபரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. எனவே அறிவழகன் துப்புகளை பிரித்தெடுத்தார், சந்தேக நபர்களை விசாரித்தார் மற்றும் ரகசிய செய்திகளையும் சேகரித்தார். இப்படி துப்பறியும் வழியில் ஒரு சிறந்த கலை வரலாற்று ஆசிரியையை கண்டார். அவள் பெயர் இசை அமுது. இவளும் இந்த திருட்டு கும்பலால் பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர். இவளுடைய பொருட்களும் இவர்களால் திருடு போயிருக்கிறது. துப்பறியும் விசாரணையின் போது அறிவழகனுக்கும் இசை அமுதுக்கும் இடையே ஒரு நல்ல கூட்டணி உருவானது. இவர்கள் இருவரும் சேர்ந்து தந்திர திருட்டு கும்பலை தேட ஆரம்பித்தனர். நீண்ட கால அலசி ஆராய்தலுக்குப் பிறகு திருட்டு கும்பலினுடைய முழு விவரத்தையும் அதன் ஆணிவேரையும் கண்டுபிடித்தனர். தெளிவான திட்டம் போட்டு காவல்காரர்கள் உதவியுடன் கள்ள சந்தையில் திருடர்கள் பொருட்களை விற்கும் நேரத்திற்கு துப்பறிவாளர் அறிவழகன் சென்றார். காவல்காரர்கள் வரும் செய்தியை உளவாளி மூலம் அறிந்த கும்பல்காரர்கள் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர். கடுமையான துப்பாக்கி சூட்டில் காவலர்கள் சிலருக்கும் திருட்டு கும்பலை சேர்ந்த சிலருக்கும் கடுமையான காயம்பட்டது. ஆனால் இறுதியில் திருட்டு கும்பலை சேர்ந்த தலைவன் சுடப்பட்டான். எனவே திருட்டு கும்பலும் அதன் ஆணிவேரான தலைவனும் இல்லாமல் போனார்கள். திருட்டு கும்பலின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்தனர் காவல்துறையினர். துப்பறிவாளர் அறிவழகன் மற்றும் வரலாற்று ஆசிரியை இசை அமுது ஆகியோரின் திட்டம் நல்லபடியாக செயல்பட்டது. இவ்வாறாக துப்பறியும் விசாரணை நல்லபடியாக முடித்து வைக்கப்பட்டது. இந்த விசாரணைக்காக அறிவழகனுக்கும் இசை அமுதுக்கும் அரசின் மூலம் வீரதீர செயலுக்கான விருதும் நல்ல சன்மானமும் கிடைத்தது. அடுத்த துப்பறிவு வேட்டைக்காக அறிவழகன் ஆயத்தமானார். அறிவழகனின் துப்பறியும் வேட்டை தொடரும்.